Hello everyone. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் பிரகாஷ். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு வெச்சுக்கோங்களேன். YouTubeல இருந்து இப்ப புதுசா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட் பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை grow பண்றதுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட சேனலை அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கும் தான் அந்த அப்டேட். அந்த அப்டேட் என்ன அதை பத்தி எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டெக் தமிழ் பிரகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு வெச்சுக்கோங்களேன். கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதுல ஆல் நோட்டிஃபிகேஷன் அலோன்னு கொடுத்துருங்க. ஸோ அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். என்னடா இப்போ புதுசா ஆல் நோட்டிஃபிகேஷன் சொல்றான்னு பாக்குறீங்களா? ஸோ இதுதான் இப்போ யூடியூப்ல இருந்து கொடுத்துருக்கிற அப்டேட். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்ல வேல்யூவான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம யூடியூபை பத்தி இன்னும் உங்களுக்கு நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா யூடியூபோட டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ், அது மட்டும் இல்லாம யூடியூப்ல நீங்க எப்படி இன்னும் நல்லா உங்க சேனலை க்ரோ பண்ணலாம்ன்ற மாதிரி நான் வீடியோஸ் கொடுத்துட்டே வரேன். ஸோ நீங்க இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் கிடைக்கும். உங்களுக்கும் இன்னும் நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் உங்களோட சேனலை எப்படி க்ரோ பண்ணலான்னு. ஸோ வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளோட டாபிக் உள்ள போலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பட் அது நாளாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்னதான் ஒரு சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் வரது கிடையாது. சில சமயம் நாங்கள் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்தாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிலேவாக வரும். அதாவது லேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. சில சமயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது. அப்படி இல்லைன்னா டிலேடாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கு. ஸோ அதனால அந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, எங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக க்ரோவே ஆக மாட்டேங்குது, இதுலேயே எங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுது, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணாதான் எங்களுக்கும் இன்னும் வியூஸ் வரும். ஸோ எங்களோட சேனல் அடுத்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகுன்ற மாதிரி யூடியூப் கிட்ட சொல்லியிருந்தாங்க. யூடியூப் சீரியஸாக நாங்கள் இன்னும் ஒரு 2 மாதத்தில் அதுக்கான அப்டேட்டை நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு இன்னும் 2 மாதத்தில் கரெக்டான அப்டேட் வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் அந்த அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சப்ஸ்கிரைப்ல பாத்தீங்கன்னா அந்த பெல் பட்டனுக்கு கொடுத்திருக்கிற அப்டேட். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உங்களோட யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ பீட்டா இருக்குல்ல, பீட்டா வெர்ஷன், அதுல போனீங்கன்னா உங்களுக்கு அதுலயும் இன்னும் சில பல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நீங்க உங்களோட சேனலை க்ரோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க சேனலை பத்தி இன்னும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ பீட்டால கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்தரா நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த அப்டேட்டை பத்தி பார்ப்போம். அந்த அப்டேட்ல இப்போ என்ன வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் மட்டும்தான் வரும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. பட் இப்போ அதுலேருந்து என்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெல் பட்டனும் வரும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கீழே வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். அது மட்டும் இல்லாமல் பர்சனலைஸ்ட்னு ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 3ம் இருக்கும். இந்த 3ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல வீடியோவா கூட தெரிஞ்சிட்டு இருக்கும். நீங்க அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ நீங்க அதை பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். இப்போ வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, சப்ஸ்கிரைப் பேஜுக்கு போயாச்சு. இப்போ ஏதாவது ஒரு சேனலில் போய் நீங்கள் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் வெறும் பெல் பட்டன் மட்டும்தான் வரும். இப்போ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் 3 ஆப்ஷன் வருது. ஆல், பர்சனலைஸ்டு, அது மட்டும் இல்லாமல் நன்னு வருது. நீங்கள் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ பீட்டாவில் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால, அந்த அப்டேட் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சேனலை இன்னும் நீங்கள் ஃபர்தராக அடுத்த ஸ்டெப்புக்கு க்ரோ பண்ணலாம். உங்கள் சேனலை பற்றி இன்னும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக உங்களோட சேனலில் நார்மலாக நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லேயே வந்துடும். அதனால உங்களோட சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் இப்போ இந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ பீட்டால மட்டும்தான் இருக்கு. நீங்கள் நார்மலாக கிளாசிக் கிரியேட்டர் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் மேபி இருக்காது தான் நினைக்கிறேன். நீங்கள் யூடியூப் பீட்டாக்கே போயிருங்க. ஸோ இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் யூடியூப் பீட்டாவை தான் யூஸ் பண்ண முடியும். யூடியூப் கிளாசிக்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் யூடியூப் பீட்டாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ பீட்டாக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் அனாலிட்டிக்ஸ் பேஜ் இருக்கும்ல,
அந்த அனாலிட்டிக்ஸ் பேஜுக்குள்ளே போயிருங்க. அனாலிட்டிக்ஸ் பேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் பில்ட் அண்ட் ஆடியன்ஸ்ன்னு இருக்கும்ல, அந்த செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே எத்தனை பேர் வந்து உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் உங்களோட சேனலோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க, அதோட பர்சன்டேஜில் உங்களுக்கு அங்கே அக்யூரேட்டாக காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் பெல் பட்டன் கிளிக் பண்ணாங்களோ அதில் எத்தனை பேர் என்னென்ன ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அந்த 3 ஆப்ஷன் சொன்னால முன்னாடியே, அதில் வந்து அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன், பர்சனலைஸ், அது மட்டும் இல்லாமல் நன்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி பெல் ஐக்கானை, அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு அதிலே கொடுத்துருவாங்க. நீங்கள் நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் எவிடன்ஸும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே ஆகும். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக அதில் தெரியும். ஸோ வாங்க இப்போ அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களோட யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ பீட்டா வெர்ஷனுக்கு போயிருங்க. பீட்டா வெர்ஷனில் போனதுக்கப்புறம் அந்த அனாலிட்டிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்ட் அண்ட் ஆடியன்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் என்னென்ன ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணியிருக்காங்க, அந்த ஆல், பர்சனலைஸ்டு, அது மட்டும் இல்லாமல் நன்னு, அது எத்தனை பேர்லாம் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு இங்கேயே காமிச்சிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட சேனலை ஃபர்தராக க்ரோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷனே உங்களோட வியூவர்ஸ்ட்டை கிளிக் பண்ண நீங்கள் சொல்லலாம். இதை வச்சு உங்களோட சேனலை நீங்கள் இன்னும் க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வீடியோவை பார்த்தீங்களா? நம்ம சேனலில் எந்த ஒரு அப்டேட் கொடுத்தாலும் அது வந்து அஃபிஷியலான தகவலாக இருந்தால் தான் சொல்லுவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ யூடியூப்பில் வந்து சில பல பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து யூடியூப்பில் இருக்கிற பிரச்சனை கிடையாது, இப்போ ஹேக்கர்ஸ்லேருந்து வரக்கூடிய பிரச்சனை. நீங்கள் வந்து ஒரு நல்ல கிரியேட்டராக இருந்து உங்களோட சேனல் இப்போ தான் வந்து ஒரு லெவலுக்கு க்ரோ ஆகுது, இல்லை இப்போ தான் வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிருக்குன்னா, நீங்கள் அடுத்து நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோவை டெஃபினட்டாக பார்க்கணும். அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், மேபி உங்களோட சேனலே வந்து உங்கள்கிட்ட இருக்காது, வேறு யாராவது திருடிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படிலாம் ஸ்டாப் பண்ணலாம், நீங்கள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரியே நான் வந்து வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்குல்ல, இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட டெக் தமிழ் பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனில் பார்த்தீங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி நான் அப்டேட்ஸ் கொடுக்கும்போது, அதாவது இந்த யூடியூப் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபர்தராக எந்த பிரச்சனையும் வராது. எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்கு முன்னாடி அதோட வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம ஈடுபடக்கூடாது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்து அப்லோட் பண்ண போகிற வீடியோ வந்து ரொம்பவே முக்கியமான வீடியோ, அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்குற வீடியோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கார்ட்ஸாகவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட, இன்னொரு லேட்டஸ்ட் அப்டேட்டோட கூடிய சீக்கிரமே, கூடிய விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.